அதானி நிறுவனத்துடன் திமுக ஆட்சியில் ஒப்பந்தம் போடப்படவில்லை என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி குறிப்பிட்டிருக்கிறார். அதானியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திக்கவில்லை என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல், அதானி விவகாரம் தொடர்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார், அதில் முக்கிய அம்சங்கள் குறித்து நீங்க குறிப்பிடலாம். மோகன், இன்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தொழிலதிபர் அதானியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திக்கவில்லை என அவர் தனது அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த முறை அதிமுக சார்பில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். அதானியுடன் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு ரகசிய உறவு இருப்பதாகவும் அவர் தொடர்ந்து விமர்சித்து வந்த நிலையில தற்பொழுது தொழிலதிபர் அதானிக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தமிழக முதலமைச்சர் சந்திக்கவும் இல்லை. அதே போல தனியார் நிறுவனத்துடன் திமுக ஆட்சியில் ஒப்பந்தம் போடவும் இல்லை எனவும், அதிமுக ஆட்சியில் ஒப்பந்தம் கூறிய யூனிட்டுக்கு 7.1 சூரிய ஒளி மின்சாரம் அதாவது கண்டதை எதிர்த்து திமுக ஆட்சியில் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் தற்பொழுது மின்சாரத்துறை அமைச்சர் தற்போது அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் அவதூறு பரப்போர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் அதானியை தமிழ்நாடு முதலமைச்சர் சந்தித்து சூரிய ஒளி மின்சாரம் பெற ஒப்பந்தம் போட்டிருந்தாலும் தொடர்ந்து எதிர்கட்சிகளுக்கு ஊடகங்களுக்கும் கற்பனை தகவலாகவே அதை வெளியிட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்து வருகிறார். கடந்த 2020, 2021, 2023 ஆகிய ஆண்டுகளில் 2000 மெகாவாட் சூரியன் ஒளி மின்சாரத்தை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு மின்வாரியத்துறை ஒன்றின் அரசின் செயலர் என்ஜின் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற அதாவது SECI எனவும் ஒப்பந்தம் செய்யப்பட்டதே அதாவது தீவிர எதிர்வரும் தனியார் நிறுவனங்களுடன் அல்ல என்று தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதானியுடன் எந்த ஒரு ஒப்பந்தமும் போடவில்லை, அதே போல அவரை சந்திக்கவும் இல்லை என்பது தொடர்பான விஷயத்து குறித்தும், அதே போல தனியார் ஊடகங்களும் எதிர்கட்சி சார்ந்தவர்களும் தனது கற்பனைகளாகவே இதை பேசி வருவதாகவும் வதந்தியை பரப்பி வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த வதந்தியை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கையை சட்டப்பூர்வமாக எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.